முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கொடுக்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை நண்பகல் 12 மணி அளவில் காணொலி மூலம் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 30 நாட்களே இருப்பதால் திமுக சார்பில் வேட்பாளர் தேர்வு பணி ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அதே போல தேர்தல் பிரச்சாரத்தை முதல்வர் இன்னும் 3 நாட்களில் தொடங்க இருக்கிறார். எனவே வேட்பாளர் தேர்வை முடித்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக கவனம் செலுத்த இருப்பதால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை திமுக கூட்டியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகளை தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைப்பது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக 21 மக்களவை தொகுதியில் நேரடியாக போட்டியிடுகிறது. மீதம் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 18, புதுச்சேரி என 19 தொகுதியில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். எனவே கூட்டணி கட்சி வேட்பாளர்களோடு ஒருங்கிணைந்து தேர்தல் பணியாற்றுவது, அதே போல 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் அறிவுறுத்தி வருகிறார். எனவே இந்த வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நாளைய தினம்தான் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் மற்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது. அன்றைய தினமே திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நாளை நடைபெற இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.